ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஞ்சூஸ் ஸ்பேஸ். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையலில் சத்தம் கேட்குதா? ஆமாங்க, நல்லா கிறிஸ்பான சிக்கன் சமோசா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 150 கிராம் சிக்கனை போன்லெஸ்ஸாக எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், ஒரு கையளவு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கோகோனட்டு. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டுட்டு அதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை மூடி போட்டு நல்லா ஃபைனாக அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுங்க. சிக்கன் நம்ம 150 கிராம் தான் வச்சுருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு ரொம்ப எடுக்காது. இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம கையளவு கொத்தமல்லி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கோகோனட்டு திருகி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டு சிக்கனையும் ஆட் பண்ணிடுங்க. மசாலா இதுக்கு நான் 1/4 ஸ்பூன் க்யூமின் பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுட்ரு எல்லாமே நான் 1/4 ஸ்பூன் தான் போட்டிருந்தேன். ஸோ ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் அதிகமான குவான்டிட்டி கிடையாது. போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா தண்ணி விட்டுருக்கோம். அந்த தண்ணியை ஃப்ளேம் ஹையில் வச்சு ஒரு 1 மினிட் நீங்கள் சாட்டே பண்ணாலே தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி உள்ள ஸ்டஃபிங் வைக்கிற பதத்துக்கு நல்லா சூப்பர் ட்ரையாக செமையாக வந்துடும் மசாலா. இப்போது சமோசாவுக்கு மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதுக்கு நான் தண்ணி 1/2 கப் எடுத்திருந்தேன். எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைங்க. எப்போவுமே கோதுமை மாவை விட மைதா மாவு நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம பிசைஞ்சால் தான் சாஃப்ட் கொடுக்கும். ஸோ இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவு கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா நம்ம சப்பாத்திலாம் உருட்டுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா ஃபைனாக உருட்டுங்க. ஏன்னா மைதா மாவில் உருட்டும் போது மாவு திருப்பி வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அடிஷ்னல் மாவு மேலே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக உருட்டிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு நைஃப் எடுத்து சைடில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த எட்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், நைஃப்பில் நல்லா குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு நூடுல் சைஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 2 சைடும் ஃபுல்லாக கட் பண்ணாமல் நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை விட்டுட்டு 2 சைட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சமோசா ஷேப் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். பட் டேஸ்ட் எல்லா சமோசா மாதிரி தான் இருக்கும். ப்ரெசன்டேஷனுக்கு தான் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் அதிகமான காசு நம்மக்கிட்ட வாங்குறதே. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் அழகாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே இந்த மாதிரி ஈவனாக படர்த்திட்டு நம்ம அந்த சைடு எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை தூக்கி அப்படி இங்கே வச்சு கீழே ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு லீஃபாக எடுத்து கிராஸ் பொசிஷனில் ஒன்று மேலே ஒன்று வைங்க. அப்படியே செஸ் போர்டு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சைடில் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கிற இடத்துல சிக்கன் வெளியில் தெரியக்கூடாது, ஹோலும் இருக்கக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அழகாக வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீஃப் வேணும் கட் பண்ணோன்னா கத்தி வச்சு அதே மாதிரி கீழே வரைக்கும் அழகாக கட் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த சிக்கன் சமோசா உங்களுக்கு ஈவினிங்கில் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும், இல்லை பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா வீட்டில் செஞ்சு தரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறம் கையில் நல்லா நசுக்கி விட்டுட்டு இதை தனியாக வச்சுருங்க. இன்னொரு சமோசாவை நான் செஞ்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் ட்ரை பண்ணுற எல்லா ஐட்டமும் செஞ்சுக்கலாம். நீங்கள் நோன்பு டைமில் எல்லா டைம்லேயும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலேயே சமோசா செஞ்சு ட்ரை பண்ணலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை மாற்றிட்டு நம்ம வச்சுருந்த சமோசாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ப்ளஸ் மாவு உங்களுக்கு குக் ஆகிறது மட்டும் இல்லாமல் கிறிஸ்பாகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். ஸோ மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட் 2 மினிட் கழித்து என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே திருப்பி விடுங்க. உங்களுக்கே இப்போ தெரியும். இப்போ நான் இந்த சைடு ஃப்ளிப் பண்ணும்போது பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பாக அப்போ தான் வரும். என் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும்.
என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ரெசிபியோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.